ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இது வந்து புக்ஸ் வித் சிவான்னு ஒரு சேனல். நம்மளுக்கு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் அஃபிஷியல் சேனல் இருக்கு. அ யுபிஎஸ்சி ரிலேட்டட் திங்ஸ் நம்ம அந்த சேனல்ல போடுறோம். அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜி வித் சிவான்னு ஒரு சேனல் இருக்கு. ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் அந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். அ இது வந்து புக்ஸ் வித் சிவா. ஸோ எனக்கு புடிச்ச புக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க யூ கேன் செக் த ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆல்சோ. இந்த எபிசோட்ல ஐ தாட் ஆஃப் மேக்கிங் ஒரு வீடியோ ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா போடலாம். ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா நம்ம போடுறதுக்கு வந்து ரெண்டு புக்கு நான் யோசிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு தான் நம்ம இப்ப பேச போறோம். த ஹவுஸ் டிவைடட் பை யூனோ பார்னபி ராஜர்சன் அண்ட் பிரிசனர்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி. அ இது வந்து டிம் மார்ஷல்ன்னு ஒருத்தரு. நான் இந்த புக்க நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். பட் இந்த புக்க தான் நம்ம இப்ப பேசப் போறோம். "த ஹவுஸ் டிவைடட்". இதுதான் நான் வந்து இப்ப ஃபுல்லா இதோட கான்டெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பேசலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நீங்க பார்க்கணும். அ நம்மளுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் யுபிஎஸ்சில இத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அண்ட் இத நான் என் கிளாஸ்ல இன்னைக்கு எடுத்தேன். ஸோ எனக்கு இது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவே பேசலான்னு இருக்கேன். நீங்க அந்த கொஸ்டினையும் செக் பண்ணுங்க. 2025 இப்போ இந்த வருஷம் ஜிஎஸ் பேப்பர் 2ல மிடில் ஈஸ்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அ யூ நோ ஆயில் அண்ட் திங்ஸ் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அதுல இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ரீஜன நம்மளால கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். இந்த புக் எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா, த ஹவுஸ் டிவைடட். இவங்க மீன் பண்றது என்னன்னா, ஷியாஸ் அண்ட் சுன்னீஸ். இஸ்லாம்ல இருக்கிற அந்த செக்டோரியல் கிளாசிஃபிகேஷன் ஆர் டிவிஷன் பத்தி பேசுறாங்க. அ இதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு அதோட ஆரிஜினுக்கே போயிடுறாங்க. இந்த ஆரிஜின் புரிஞ்சுக்கணும் நீங்க. அந்த ஆரிஜின் டைம்ல வெஸ்ட் ஏசியா ஆர் இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியால நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெடோயின் ட்ரைபல் லேண்டா தான் இருந்துச்சு. இது ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியா இருந்துச்சு. இந்த இடத்துல நெறைய ட்ரைப்ஸ் இருந்தாங்க. அ சோ இதுக்கு அதாவது அந்த சவுதி அரேபியா டுடே சவுதி அரேபியா. அன்னைக்கு வந்து அது சவுதி அரேபியா கிடையாது. அன்னைக்கு வந்து அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு அன்மார்க்ட் டெரிட்டரியா தான் இருந்துச்சு. இந்த ஏன்னா நெறைய டெசர்ட் இருந்துச்சு. சோ இதுக்கான ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சோ இதுக்கு வெஸ்ட்ல வந்து ரோமன் கிங்டம் இருந்துச்சு. ரோமன் கிங்டம் ஆர் அத வந்து ரோமன் கிங்டம் 2ஆ இருக்கும். ஆக்சுவலா யூரோப்ல இருக்க கிங்டம் ஒண்ணு. அதுதான் வேட்டிகன் கீழ இருக்கும். இங்க வந்து டர்க்கி பக்கத்துல பைசன்டைன் கிங்டம். ஆக்சுவலா ரோம் கிங்டம் 2ஆவே ஒரு பாயிண்ட்ல உடைஞ்சிரும். சோ அந்த யூரோப்ல இருந்த கிங்டம் வந்து டிஸின்டகிரேட் ஆயிடும். பட் ஆனா இந்த பிசன்டைன் கிங்டம் ஆக்சுவலி ஆட்டோமன் எம்பயர் வர வரைக்கும் இருப்பாங்க. சோ இந்த பிசன்டைன் எம்பயர் வந்து அது கிறிஸ்டியானிட்டி. சோ கிரீக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த சைடுல இருப்பாங்க. ஒரு சைடுல இவங்க இருப்பாங்க. ஒரு சைடுல வந்து பெர்ஷியா ஆர் இந்த சைடுல இருக்கிற ஈரான்ல இருக்கிற பெர்ஷியா அவங்க இருப்பாங்க. சோ இப்ப இந்த பாயிண்ட்ல தான் அந்த வெஸ்ட் ஏசியால இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து எப்படி வரும்னா, அ அ இந்த நேரத்துல தான் இஸ்லாம் உள்ள வரும். சோ இந்த இஸ்லாம ப்ராஃபெட் முஹம்மட் ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு வருவாரு. அந்த எடுத்துட்டு வரும்போது இந்த யூனிஃபையிங் ஃபேக்டர் ஆக்குவாரு. சோ இந்த புக்ல அத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த யூனிஃபையிங் ஃபேக்டர் ஆக்குறாங்க. சோ இப்ப நெறைய ட்ரைப்ஸ் இருக்கு. அந்த நெறைய ட்ரைப்ஸ யார் ஒருத்தர் யூனிஃபை பண்றாங்களோ, அவங்க தான் வந்து அந்த ரிலிஜியனுக்கான ஹெட்டா இருப்பாங்க. சோ இங்க ப்ராஃபெட் முஹம்மட் மெக்கா அண்ட் மெதினா. இப்ப மெக்கால பார்த்தீங்கன்னா நெறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. சோ ப்ராஃபெட் முஹம்மட் இங்க தான் வந்து இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் ரிலிஜியன் எடுத்துட்டு வராரு. அதாவது நெறைய பேகனிசம் இருக்கு. பேகனிசம்னா நெறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க நெறைய அ கடவுள கும்பிடுறாங்க. ஆனா யூனிஃபைடு ரிலிஜியனா இருக்கணும்னு ப்ராஃபெட் முஹம்மட் செட். அவருக்கு நெறைய த்ரெட்ஸ்லாம் வருது. நெறைய பேர் அவர அடிக்க ஆர் ஹி இஸ் லைஃப் த்ரெட்னிங் ஆயிடுது. இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆ ப்ராஃபெட் முஹம்மட் வந்து கதீஜான்னு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு வந்து குழந்தை பொறக்கும். அதுல வந்து மேல் சைல்டு வந்து இறந்து பொறக்கும். ஸோ நெறைய இறந்து பொறக்கும். நெறைய பேர் பொறந்தாலும் அவங்க சர்வைவ் ஆக மாட்டாங்க. அப்போ ஒரு ஃபீமேல் சைல்டு டாட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டாட்டர்ல ஒருத்தவங்க பேரு ஃபாத்திமா. ஸோ கதீஜான்னு ஒருத்தர கல்யாணம் பண்றாங்க. அ அண்ட் அவங்களுக்கு பொறக்கிற குழந்தை வந்து ஃபாத்திமா. ஏன் இம்பார்ட்டன்ட்ன்னு நான் சொல்றேன்.
இப்போ இந்த பாயிண்ட்ல தான் இந்த த்ரெஃப்ட்லாம் வரும்போது அ அ அ ப்ராஃபிட் மொமெண்ட்க்கு அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அ இந்த ஏரியா வந்து நான் ட்ரைப்ன்னு சொன்னேன். இந்த ட்ரைப்ல கிளான்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது ஒரு ட்ரைப்க்கு கீழ நெறைய கிளான் இருக்கும். அ சோ அ இந்த எ ப்ராஃபிட் மூவ்மெண்ட் இருந்த ட்ரைப் பேர் வந்து குரேஷ் ட்ரைப். இந்த ட்ரைப்ல நெறைய ஒரு 14 டூ 15 கிளான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல சிக்னிஃபிகன்ட் கிளான் என்னவா இருந்துச்சுன்னா, பெனி ஹஷீம் கிளான். இந்த பெனி ஹஷீம் கிளான்ல தான் ப்ராஃபிட் மூவ்மெண்ட் இருக்காரு. ஸோ, இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் முகமது இருக்காரு. பெனி ஹஷீம் கிளான்ல இருக்காரு. குரேஷ் ட்ரைப்ல இருக்காரு. அண்ட் நெறைய கிளான் இருக்கு. அண்ட் இந்த கிளான தான் அவர் யூனிஃபை பண்றதுக்கு பார்க்குறாரு. அந்த கிளான்லாம் மட்டும் குரேஷ் ட்ரைப் மட்டும் இல்ல. அவரு மெதீனால நெறைய ட்ரைப்ஸ் இருக்கும். அவங்களையும் யூனிஃபை பண்ண பார்ப்பாரு. இந்த நேரத்துல தான் யூனிஃபை பண்ணும்போது அந்த த்ரெட் வருது. அந்த த்ரெட் வரும்போது நான் சொன்ன மாரி கதீஜா இருக்காங்க. கதீஜா வந்து ஷி இஸ் மேரிட் டூ ப்ராஃபிட் முகமது அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைலாம் பொறக்குது. அதுல வந்து அ டாட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஃபாத்திமா. அ இப்போ இந்த நெலைமையில தான் அ கதீஜாவோட அண்ணன் இருக்காரு. அவரு வந்து அபுல் தாலிப்ன்னு ஒருத்தரு. இந்த அபுல் தாலிப்க்கு வந்து ஒரு பையன் இருக்காரு. ஸோ அ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ராஃபிட் முகமதோட கசின் மாரி வருவாங்க. ஸோ அலி. அந்த கதீஜாவோட அண்ணனோட அ ம் பையன் தான் அலி. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த மொமெண்ட்ல இவங்க 2 பேருக்கும் ஃபாத்திமா அதாவது முகமது ப்ராஃபட் முகமதோட பொண்ணுக்கும், அலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்டின்ற ஒரு பாயிண்ட் வருது. ஸோ அப்போ ப்ராஃபட் முகமதுக்கு அலி வந்து சன் இன் லாவா மாறிடுறாரு. ஸோ பெனி ஹஷீம் கிளான்ல இவங்க எல்லாம் பெனி ஹஷீம் கிளான் தான். குரேஷ் ட்ரைபா இருந்தாலும் பெனி ஹஷீம் கிளான் தான். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, முகமது வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கலாம் யாருன்னா, வேற கிளான்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கிளான் இருக்கு. இது பெனி ஹஷீம் கிளான். இன்னொரு கிளான் இருக்கிறதுல, அதுல இருக்கவரு அபு பக்கர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. உமார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கலாம் வேற கிளான். புரியுதா? ஒரு கிளான் இங்க இருக்கு. இன்னொரு கிளான் இங்க இருக்கு. 14 கிளான் அஸ் ஐ செட் அண்டர் தி குரைஷ் ட்ரைப். இப்ப இந்த கிளான்ல அபு பக்கர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த அபு பக்கர் வந்து யாரு அப்டின்னா, ஃபியூச்சர்ல இப்ப கதீஜா வந்து ஒரு பாயிண்ட்ல இறந்துருவாங்க. அப்புறம் இவங்களோட பொண்ணு வந்து அ ப்ராஃபெட் முகமது கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களோட பொண்ணு பேர் ஆயிஷா. ஸோ இந்த மாதிரி உமாரோட பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அ இது வந்து ஒரு பிராக்டிஸ் விச் வாஸ் பிரெவலன்ட் இன் த ட்ரைப்ஸ் அட் தட் மொமெண்ட் இன் வெஸ்ட் ஏசியா. ஸோ இது எதனால இது நடந்துச்சு அப்டின்னா, நான் சொன்னேன்ல கதீஜாவுக்கும் ப்ராஃபெட் முகமதுக்கும் கல்யாணம் ஆனாலும், ஸோ த சன்ஸ் குட் நாட் சர்வைவ். பட் ஆனா த சைல்ட் சாரி ஃபீமேல் சைல்ட் சர்வைவ். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அ பேட்ரியார்க்கிக்கல் சொசைட்டில த பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் பை மென். இப்போ ஆண் குழந்தை இல்லன்னா, யூ வுட் வாண்ட் டூ ஹேவ் அ சைல்ட் மேல் சைல்ட் சோ தட் இட் கேன் புரொபகேட் யுவர் ஜெனரேஷன்றது தான் கான்செப்ட். இப்ப இல்லன்ற பட்சத்துல தான் இப்போ பிரச்சனை வருது. இப்போ ஒரு பாயிண்ட்ல ப்ராஃபெட் முகமது இறந்துருவாரு. அந்த இறந்தப்போ அ அலி இருக்காரு பார்த்தீங்களா? அலின்றவரு இந்த சென்ஸ் வந்து இவரோட ப்ராஃபெட் முகமதோட சன் இன் லா. அண்ட் இந்த சைடு இருக்கவரு அபூபக்கர். இவங்க 2 பேருக்கும் டசல் வருது. எது மூலியமா வருதுன்னா, ஆயிஷா இருக்காங்க பார்த்தீங்களா? ஆயிஷான்றவங்க ப்ராஃபெட் முகமது கதீஜாக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டவங்க. இவங்களுக்கும் அலிக்கும் ஒரு கோல்ட் வார் வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த கோல்ட் வார்ல என்ன சொல்றாங்கன்னா, கதிர் கும் இந்த மாரி ஒரு இடத்துல ப்ராஃபெட் முகமது வந்து அ அலி சன் இன் லாவ அ அவரு தான் நெக்ஸ்ட் லீடர்ன்னு அறிவிச்சுட்டாரு அப்படின்னு. இத டிஸ்பியூட் பண்றவங்க வந்து ஆயிஷா இருக்காங்க. அண்ட் இந்த இந்த அபூபக்கர், உமார்லாம் இருக்காங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரைஃப் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைஃப் நடந்ததுனால, ஒரு பிரிவு வருது. இப்போ ஆயிஷா, அபூபக்கர் அண்ட் உமார் இதெல்லாம் சுன்னி செக்ட் ஆயிடுச்சு. அலி அ சன் இன் லா அண்ட் தேர் டிசெண்டன்ட்ஸ். சோ இப்ப இவங்களுக்கு பொறந்தவங்க தான் ஹுசைன் அண்ட் ஹசன். இந்த டிசெண்டன்ட்ஸ்லாம் ஸோ ப்ராஃபெட் முகமதோட டிசெண்டன்ட்ஸ்லாம் ஹேவ் பீன் டெர்ம்ட் ஆஸ் ஷியாஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் அலி. ஆர் இந்த சைட்ல இருக்கிற அபூபக்கர் அண்ட் உமார் அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சுன்னி அதாவது இந்த சென்ஸ் வந்து whoever has to head Islam have to get it
த்ரூ எலெக்ஷன்ஸ் அண்ட் த்ரூ கான்கரிங். அலி இந்த சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, த லீனியேஜ் ஆஃப் ப்ராஃபெட் முஹம்மத் ஷுட் பி த டிசெண்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சண்டையில தாங்க ஷியாஸ் அண்ட் சுன்னீஸ் வருது. இததான் அவங்க வந்து த ஹவுஸ் டிவைடட் அப்படின்னு இவர் வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. இந்த சென்ஸ் வந்து இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸோட சண்டைன்னு வந்து நிக்கிறார். ஆனா அது கரெக்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவிஷன் ஆயிடுச்சு. இந்த டிவிஷன் ஆன அப்புறம் சுன்னீஸ் வந்து உமையத் டைனாஸ்டின்னு வருது. அபசித் டைனாஸ்டின்னு வருது. இந்த உமையத் அண்ட் அபசித் டைனாஸ்டி அதாவது அ அபூபக்கர், உமர் அண்ட் அதுக்கப்புறம் வர லீனியேஜ்லாம் இந்த சுன்னி கிளான்ல இருந்து வராங்க. சுன்னி செக்ட்ல இருந்து வராங்கல்ல. இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல ஷியாஸ் அண்ட் சுன்னீஸ்க்கு அ பிரச்சனை ஆயிடுது. ஷியாஸ் வந்து ஈஸ்டர்ன் செக்டார் போயிடுறாங்க. ஈஸ்டர்ன் செக்டாருக்கு போம்போது, அ அங்க கர்பாலா ஒரு இடம் இருக்கு. அந்த கர்பாலால ஹுசைன், ஹசன் ஃபர்ஸ்ட் இறந்துடுறாரு. பட் ஆனா ஹுசைன் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் அ அங்க இருக்கிற ஒரு அ யூ நோ சுன்னி அ கவர்னர் வந்து அவங்கள கொன்னுடுறாரு. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இத மார்னிங் பீரியடா முஹர்ரம் இந்த ஷியாஸ் வந்து ஈவன் டுடே தே பார்ட்டிசிபேட் இன் தட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொசஷன். அவர் எப்படி கஷ்டப்பட்டாருன்றது அவங்க அந்த ப்ரொசஷன்ல காட்டுவாங்க. அ இந்த டிஸ்பியூட் வந்து ரொம்ப டீப்பரா போயிடுது அப்புறம். ஃபர்ஸ்ட்டே டிஸ்பியூட் இருந்துச்சு. யார் வந்து லீடரா இருக்கணும்னு. பட் ஆனா ஒன்ஸ் இந்த சண்டை நடந்து ஹுசைன கொன்னதுக்கு அப்புறம், அ அவங்க வந்து ரொம்ப டீப்பரா போயிருது. இது டீப்பரா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஷியாஸ் வராங்க. ஷியாஸ் வந்து அ சுன்னி கிங்டம்ஸ் இருக்கு. ஷியா கிங்டம்ஸ் வந்து ஈஸ்ட்ல போயிடுறாங்க. அ இப்போ வந்து கார்மாஷியன்ஸ் புயுத்ன்னு சொல்றாரு. அண்ட் ஃபாத்திமிட்ஸ். அதாவது இப்போ இந்த சவுதி அரேபியாலலாம் இந்த சுன்னீஸ் இருக்காங்க. இந்த ஈஸ்ட் ஈராக், ஈரான் அந்த சைட்லலாம் இந்த கார்மாச்சியன் அண்ட் புயட்ஸ் கிங்டம் இவங்கலாம் வந்து ஷியா ஃபாலோயிங் கிங்டம் ஆயிறாங்க. இன்னைக்கும் நீங்க டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஷியாஸ் எல்லாம் ஈரான்ல இருக்காங்க. ஈராக்ல இருப்பாங்க. ஆ கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன்ல இருக்காங்க. அந்த ஈஸ்டர்ன் சீபோர்ட் சவுதி அரேபியாவோட ஈஸ்ட். இப்ப மெக்கா, மெதினா இருக்கும். மெக்கா அண்ட் மெதினா இருக்கும். ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷியாஸ் இருக்காங்க. ஆ சவுதி அரேபியா இஸ் அ சுன்னி கிங்டம். பட் ஆனா ஷியாஸ் ஈஸ்டர்ன் செக்டார்ல இருக்காங்கல்ல. அது எப்படின்னா, நீங்க பாருங்க ஹிஸ்டாரிக்கலா அ இந்த பிரிவு நடந்தப்போ, கார்மாஷியன்ஸ் அண்ட் பயட்ஸ் இந்த சைடு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இவால்வ் ஆற ஒரு கிங்டமா ஷியாஸ் வராங்க. இப்போ இது வந்து எங்க தூரம் வருதுன்னா, நீங்க பாருங்க உமையட்ஸ், அபசிட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் செல்ஜுக் கிங்டம் வராங்க. இந்த செல்ஜுக் கிங்டம்ன்றது வந்து அ அதுக்கப்புறம் மங்கோல் கிங்டம் வருது. மங்கோல் கிங்டம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெங்கிஸ் கான் அண்ட் அதர்ஸ் ஹூ கம் அண்ட் டெஸ்ட்ராய் திஸ் ஹோல் திங். அதுக்கப்புறம் ஆட்டோமன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஈரான்ல திருப்பி இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல ஆட்டோமன்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் சஃபாவிட்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு கிங்டம் வரும் பர்ஷியால. இந்த நடுவுல வர்றது தான் சவுதி அரேபியா வரும். அ இந்த பாயிண்ட் இது நாம வந்து 16த் செஞ்சுரி வந்துட்டோம். இது நம்ம ஒரு 8த், 9த் 7த் செஞ்சுரில ஆரம்பிச்சு 16த் செஞ்சுரில பார்த்தீங்கன்னா, நெறைய டிரான்சிஷன் வந்திருக்கும். இந்த உமையத், அபசித், இந்த ஷியா வந்து ஒரு 10த் செஞ்சுரி, 11த் செஞ்சுரில ஈஸ்டர்ன் செக்டார்ல வருவாங்க. அப்புறம் செல்ஜுக்ஸ் வராங்க. அப்புறம் மங்கோல் வராங்க. மங்கோல்லாம் 1350s அண்ட் அந்த டைம்ல வராங்க. அப்புறம் ஆட்டோமன்ஸ் அண்ட் சஃபாவிட்ஸ் வராங்க. இப்ப இந்த நடுவுல தான் வஹாபி கிங் சாரி சவுதி அரேபியா வராங்க. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. இத நான் சொல்லிட்டு இந்த வீடியோவ வேணா நம்ம ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் நெறைய பார்ப்போம். இந்த 3 பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, எப்படி ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், "ஏன் வந்து சவுதி அரேபியால இப்படி இருக்கு இப்படி ஒரு ஜஸ்டிஸ் இருக்கு. அ அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஏன் நம்ம சிஸ்டம்ல இல்ல? அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்குமா?" இப்போ ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு எவல்யூஷன் இருக்குங்க. நம்ம வந்து அ எல்லா எல்லா விதத்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. இப்போ அந்த கண்ட்ரில சவுதி அரேபியால ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க கை வெட்டுறது, பனிஷ்மென்ட்லாம் சிவியரா இருக்கும். அ அடல்டரிக்கு கல்லால அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க.
இப்ப இதுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, நான் இந்த ஆட்டோமன் எம்பயர், சஃபாவிட்ஸ் வந்துட்டோம். இந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்காலர் உருவாகுறாரு. அவர் பேரு வஹாப். ஃபுல் நேம் இருக்கு. என்னால ஃபுல் நேம் புரொனவுன்ஸ் பண்ண முடியல. பட் ஆனா வஹாப்ன்னு வச்சுக்கோங்க. இந்த வஹாப் வந்து ஒரு ஸ்காலர். அவரு வந்து நம்ம எப்படி காலேஜஸ் போறோமோ, அவரு வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் படிக்கிறாரு. அந்த டீச்சிங்ல என்ன படிக்கிறாருன்னா, அ இப்ன் தய்மியா அ ஒரு 14த் செஞ்சுரியில இருந்த ஒருத்தர். இப்ன் தய்மியா. ஆ இந்த இப்ன் தய்மியா யாரு அப்டின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? மங்கோல்ஸ் வந்தாங்க. ஆட்டோமன் முன்னாடி மங்கோல்ஸ் வந்திருப்பாங்க. மங்கோல்ஸ் வந்து இஸ்லாமிக் கிங்டமே கிடையாதுங்க. மங்கோல்ஸ் வந்து வுட் ஹேவ் பீன் தேர் இன் மங்கோலியா அண்ட் தே வுட் ஹேவ் அந்த செங்கிஸ் கான்லாம் ட்ரைப்ஸ யுனைட் எப்படி ப்ராஃபட் முஹம்மட் ட்ரைப்ஸ யுனைட் பண்ணாரோ, அங்க செங்கிஸ் கான் யுனைட் பண்ணி, அவன் வந்து ஃபுல் பர்ஷியா அண்ட் அதர் பிளேஸஸ் டில் மாஸ்கோ வரைக்கும் கான்க்வெர் பண்ணிருவான். ஆனா என்ன நடக்கும்னா, சப்சிக்வென்ட் ஜெனரேஷன் இஸ்லாம அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பதான் நீங்க பாருங்க மங்கோல். ஸோ நம்ம இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா முகல்ஸ். ஸோ மங்கோல்ஸ வந்து முகல்ஸ்ன்னு இங்க வருவாங்க. அதுதான் பாயிண்ட். இப்போ ஆனா அந்த மங்கோல்ஸ் வந்து இஸ்லாமிக் பாபர்லாம் வராரு பார்த்தீங்களா? பாபர் வந்து பாபர், அக்பர் அதுக்கப்புறம் வர எல்லா ஜெனரேஷனையும் நம்ம வந்து முகல்ஸ்ன்னு கூப்பிடுவோம். ஆனா அவங்களோட டிசெண்டன்ட் வந்து மங்கோல்ஸ்ல இருந்து தான் வருவாங்க. இப்போ இந்த மங்கோல் வந்து இப்படி அட்டாக் பண்ணும்போது, இந்த இப்ன் தைமியாவோட பிளேஸ பயங்கரமா அட்டாக் பண்ணிருவாங்க. இவரு இப்ன் தைமியா சிரியால இருப்பாரு. இவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணி இவர வந்து நாடே இல்லாம பண்ணிருவாங்க. அந்த நேரத்துல இப்ன் தைமியா வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் வியூ எழுதுவார். 14த் செஞ்சுரில. அ அப்பதானே மங்கோல்ஸ் வராங்க. ஸோ ரொம்ப ஆர்த்தடாக்ஸா எழுதுவாரு. என்னென்ன எழுதுவாருன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் இதுவா இருக்கணும். ரிலிஜன காப்பாத்தணும். அண்ட் இந்த மாரி அடல்டரிக்குலாம் ரொம்ப கொடூரமான ஆர் ரொம்ப ப்ரூட்டலான அ பனிஷ்மென்ட்ஸ்லாம் குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்றாரு. இத எப்ப பண்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்கோங்க. மங்கோல்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடெல்லாம் அட்டாக் பண்ணி இது பண்ணிருவாங்க. இந்த நேரத்துல எழுதப்பட்ட ஒரு இதுதான் அது. அததான் வஹாப் அ இவரு வந்து 17த் செஞ்சுரி எப்ப படிக்கிறாரு? 17த் செஞ்சுரில அத படிக்கிறாரு. அது வஹாபிசமா மாறுது. அந்த வஹாபிசம அ ரெனியூவல் பண்றதுக்காக அவர் வந்து அல் சவுத் அப்படின்னு ஒரு ஒரு ஃபேமிலியோட பார்ட்னர்ஷிப் போடுறாரு. அதுதான் வருங்காலத்துல சவுதி அரேபியாவா மாறுது. ஸோ இந்த சைடு நீங்க பார்த்தீங்கன்னா, சஃபாவிட்ஸ் இருப்பாங்க. இந்த சைடு சவுதி அரேபியா இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஆ ஒட்டோமன் எம்பயர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பாயிண்ட்க்கு வருவாங்க. ரீச் ஆவாங்க. அப்பதான் வேர்ல்ட் வார் 1 வரும், 2 வரும். அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட் திங்ஸ் வரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால அ நம்ம நம்ம ஹிஸ்டரியில ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் யூ நோ ஈசியர் வே ஆஃப் அனாலிசிஸ் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி புக்கையும் நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கஷ்டமா தான் இருக்குங்க. பட் ஆனா, அ நான் வந்து ஆட்டோமன் எம்பயர் வந்ததுக்கப்புறம், ஓகேவா? ஆட்டோமன் எம்பயர் வந்ததுக்கப்புறம், அ என்ன நடக்குது? ஆட்டோமன் எம்பயர் அண்ட் சவுதி அரேபியா அண்ட் சஃபாவிட்ஸ் இவங்கலாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத, நான் இந்த புக்ல பிரிசனர்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபின்ற புக்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன். இப்போ இந்த வீடியோ வந்து வாஸ் அபௌட் த ஹிஸ்டரி ஆஃப் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ ஷேர் இட் டு யுவர் ஃபிரெண்ட்ஸ் ஆல்சோ. எனி அதர் டவுட்ஸ் அபௌட் திஸ் மிடில் ஈஸ்ட் அண்ட் பாலிடிக்ஸ் ஆன் யூ ஜஸ்ட் புட் இட் டவுன். நான் அத பத்தி ஏதாவது வீடியோ பண்றேன். எனி அதர் டவுட்ஸ் வேற ஏதாவது புக் பேசணும்னாலும் சொல்லுங்க. புக் நம்ம வந்து ரெகுலரா பேசிட்டே இருப்போம். எனக்கு புடிச்ச புக் இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச புக் இருந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் டூ மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட். இது புக்ஸ் வித் சிவா. இதையும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ப்ளீஸ் சென்ட் இட் டவுன். ஆந்த்ரோபாலஜி வித் சிவான்னு ஒரு சேனலும் இருக்கு. ஸோ ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் புக்ஸ் அண்ட் ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் நான் வந்து யுபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் அதுல பேச போறேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி